Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeHUS. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்ஏஎல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கர நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. சரி, இந்த கம்பெனியில் நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், டெக்னிக்கல் வியூவோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெச்ஏஎல் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கலாம். எப்போதுமே அது ரூட் புரிஞ்சால் தான் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றது ஓரளவுக்கு புரியும். ஃபண்டமெண்டலாக நான் சொல்கிறேன். இப்போ ஹெச்ஏஎல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஏர்க்ராஃப்ட் லிமிட்டடாக இருந்துச்சு. அதை வந்துட்டு அவங்க ஏர்க்ராஃப்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணுறேன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு மைசூர் கூட வந்து டைப்பில் பண்ணிகிட்டு இருந்தவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஓவர்டேக் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடாக என்ன பண்ணுறாங்க மாற்றுறாங்க. மாற்றிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவங்க நிறைய இந்த ஃப்ளைட்ஸும் இந்த அக்ரிகல்ச்சர் ஃப்ளைட்ஸும் சரி, இந்த அட்டாக் பண்ணுற ஃப்ளைட்ஸும் சரி, அந்த மாதிரி நிறைய ஃப்ளைட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் சொல்லும் போது அவங்க வந்து சப் மேனுஃபேக்சர் தான் பண்ணுறாங்கன்னா பார்ட்ஸை வந்து அங்கே இங்கே வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிற அந்த இதில் தான் இருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா இப்போ டிஃபென்ஸ்லையும் இருக்காங்க. இப்போ இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டார்ஸ்லையும் யார் ஒன் ஆஃப் தி ஹெட்ஸாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல் இருக்காங்க. ஹெச்ஏஎல் வந்து டிஃபென்ஸ் செக்டார்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டார்ஸ் வந்து நாளுக்கு நாள் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்தியாவோட டிஃபென்ஸ் க்ரோ ஆகுதுன்னா இவங்களும் என்ன பண்ணி ஆகணும், க்ரோ தான் ஆகணும். அதனால தான் ஜெஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார்ஸ் வந்து நல்ல க்ரோத் இருக்க போது 2x க்ரோத் கொடுக்க போகுது அப்படின்றதுக்காக இந்த கம்பெனியும் இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு நியூஸ் வந்தது பார்த்திங்கன்னா ஜெஃப்ரீஸ்ன்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கம்பெனி ஹெச்ஏஎல்லையும் இது மட்டும் இல்லாமல் டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற 2 கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட பயங்கரமான ஹியூஜ் பார்த்திங்கன்னா தெரியும், பயங்கரமாக அடித்து பின்னிட்டு போயிட்டே இருக்கு. சரி, இது ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இவங்க மேஜராக வந்து இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோநாட்டிக்ஸ்னால் இந்த ஸ்பேஸில் விடுறாங்களே அந்த இடத்துலையும் இவங்க மேஜராக இருக்காங்க. அது யார் கூட டைப்பில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 decades 50 வருஷமாக இஸ்ரோ கூட இவங்க வந்து டைப்பில் இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் இவங்க இஸ்ரோ கூட பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இஸ்ரோ கூட என்ன டைப்பில் இருப்பானா அவங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்கோம் ஹெச்ஏஎலும் இஸ்ரோ என்ன பண்ணுறாங்கன்ட்டு மெயினாக நம்ம பார்க்கும்போது இவங்க டைப்பில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கல் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை இவங்க தான் இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொப்பலன் டேங்கேஜஸ் இருக்குது. இதுவும் இந்த சேட்டலைட் ஸ்ட்ரக்சர்ஸு, இந்த ஸ்டேஜ் இன்டர்கிரேஷன் அண்ட் எக்யூப்பிங் இதெல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க. க்ரையோஜெனிக் க்ரையோ இன்ஜின்லாம் தெரியும். அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா உலகத்திலே வந்து 6 கண்ட்ரிஸ் கிட்ட தான் இந்த க்ரையோஜெனிக் இன்ஜினை வந்து இது பண்ணுறாங்க. அதில் வந்து இந்தியாவும் ஒன்றா இருக்கிறது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெருமையான விஷயம். அதில் வந்து ஒரு பார்ட்டாகவே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல். அது மாதிரி end-to-end PSLV அந்த இதுலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க மேஜராக இருக்கிறாங்க. என்னென்னா இந்த இஸ்ரோ வந்து நம்ம பார்த்தோம், சந்திராயன்லேயே நம்ம பார்த்தோம். சந்திராயன் லான்ச் பண்ணதில் ஒன் ஆஃப் தி ஹெல்பிங் கம்பெனிஸாக இருந்தது. அதே மாதிரி ககன்யானுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம அந்த சந்திராயன் 3 லான்ச் பண்ணும் போதே நம்ம வீடியோ போட்டிருப்போம். என்னென்னா ஹெச்ஏஎல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வேணாலும் காட்டுறேன், எல்லோரும் பாருங்கள். ஆனால் ஹால்லாம் ஒன்றும் கிடையாது. இந்துஸ்தான் ஏரோநாட் பார்த்தீங்கன்னா அழகாக இதுவும் அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக அப்ட்ரெண்டில் இருக்குது, கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போ கரெக்ஷன் ஃபேஸ் வந்ததுனால இதுக்கு வேணால் நம்ம ஃபிபனோக்கியோட ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஃபிபனோக்கி ட்ரா பண்ணிங்கன்னா இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.618 தெரியும். 0.618 ஒரு நல்ல லெவல். அதனால் மார்க்கெட் இன்கேஸ் இங்கேருந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குது, ட்ரெண்டு மாறுதுன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் பை பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க யாருனாச்சும் இருக்கீங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டும் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இந்த லெவல் மேஜர் ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். இன்கேஸ் மார்க்கெட் இங்கே தங்குச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் வில் பி 4,111 இருக்கும். செகண்ட் டார்கெட் வந்து 4,282 இருக்கும். தேர்ட் டார்கெட் 4,460. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகலாம். அதனால் நம்ம மேஜராக பார்க்குறது 4,111 வரைக்கும் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு வரதா இருந்தால் வரலாம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல க்ரூஷியலான லெவல். இன்கேஸ் இங்கே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதுன்னா மண்டே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குதுன்னா இங்கே என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கும். இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், என்னென்னா அந்த டைம்லேயே நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஏன்னா சந்திராயன் 3 அனுப்பிச்சிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதை ஹெல்ப் பண்ண கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. அன்றைக்கி நம்ம சொல்லும் போது வேணால் அந்த ப்ரைஸ் காமிக்கிறேன். அந்த டேட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் நம்ம அதை பண்ணியிருப்போம். ஆகஸ்ட் 2023 பண்ணது. ஆகஸ்ட் 2023 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்
அப்போ நம்ம கொடுக்கும்போது அது ப்ரைஸ் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3900 கிட்ட இருந்துச்சு, 4000 கிட்ட இருந்துச்சு. இப்போ ஏன் 1900 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஸ்பிட் கொடுத்தாங்க. என்னென்னா 4000 இருந்தது வந்து பாதி ஸ்பிளிட்ன்றது வந்து ஒரு ஷேர் வச்சுருந்தோன்னா ஸ்பிளிட் பண்ணி ரெண்டாக மாற்றுது. 4000ன்றது கொஞ்சம் ஹை ப்ரைஸாக இருக்கும், நிறைய மக்கள்னால வாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அந்த ஷேரை வந்து என்ன பண்ணுவாங்க 2 ஷேராக பிரிச்சுட்டு 2000 அப்படின்ற ரேட்டு கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஸ்பிளிட்டை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம அன்றைக்கி வாங்கியிருந்தோன்னா 4000 இன்கேஸ் 4000 வாங்கியிருந்தோன்னா அது ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு என்ன இருந்திருக்கும் 2000 வந்து 2 ஸ்டாக் வச்சுருப்போம். இப்போ 2000 2 ஸ்டாக் நம்ம அன்றைக்கி வாங்கி வச்சுருந்தோன்னா அதோட வேல்யூ எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள். அந்த ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 142%. ஒரு ஸ்டாக்குக்கு 142%. 2 ஸ்டாக்காக வச்சுருந்தோன்னா கிட்டத்தட்ட 300% கிட்ட ப்ராஃபிட் பண்ணிடலாம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2790. அதை டபுளாக அப்படியே மாற்றிருந்தோன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு 5600 பாயிண்ட் கிட்டே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் ப்ராஃபிட்டாக பிடிச்சிருக்கலாம். எதுலன்னா இந்த இதில். சரி, இப்போது மிஸ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறமா பிடிக்கலாமா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ அவங்க ரீசெண்டாக ஏறினதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 14,000 crores கிட்ட பண்ணியிருக்காங்க. என்னென்னா ப்ராஃபிட் வந்து 50% கிட்ட பண்ணியிருக்காங்க. 2700 crores இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 4400 crores கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே உங்களுக்கு என்ன இருக்குது 50% கிட்ட ஏறி இருக்குது. அதுவும் இவங்களது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். என்னென்னா டிசம்பர், செப்டம்பர், ஜூன்லாம் வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மெயினாக அங்கே ப்ராஃபிட் பண்ணுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஜெஃப்ரீஸ்ன்ற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து ஜெஃப்ரீஸ்ன்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இப்போது நம்ம முன்னே பண்ணியாச்சு, முன்னாடியே சொல்லியாச்சு. என்னன்னா இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்பயே நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், கிளியராக வந்து சொல்லியிருப்போம். என்னன்னா டெக்னிக்கல்ன்றது பார்த்தீங்கன்னா வந்துட்ட பிறகு சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது. வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன கொடுத்துருவோம்னா டெக்னிக்கல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இது கொடுத்துரும். இந்த மாதிரி மேலே போக போகுது, கீழே வரப்போகுது, அப் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இதை தான் நம்ம வந்துட்டு நீங்கள் டெய்லியும் பார்க்குறீங்க. ரிவ்யூ ப்ரிவியூவில் நம்ம எடுக்கிறத பார்த்தீங்கன்னா டெய்லியும் நிறைய பேர் ப்ராஃபிட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க. ரீசன் வந்து என்னென்னா நியூஸ் நம்ம எடுக்கும் போது நியூஸ் வந்து லேட்டாக வரலாம். அது டெக்னிக்கல் வந்து முன்னாடியே காமிச்சிடும். அதை சப்போர்ட் பண்ணுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும். அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த நியூஸ். தவிர டெக்னிக்கலுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிவிடும் முன்னாடியே காமிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல மெயினாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ப்ராஃபிட் வந்து இந்த மார்ச் மாதம் தான் அதிகமாக பண்ணுறாங்க. தவிர மற்ற மந்த்தெல்லாம் மற்ற குவார்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மார்ச் தான் உங்களுக்கு என்ன இருக்குது ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி போன மார்ச் எடுத்து பார்க்கும்போது தெரியும் மார்க்கெட் வந்து மார்ச்லேருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன இருக்குது நல்லா ஏறி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மந்த்தும் உங்களுக்கு மார்ச் வந்து இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து மார்க்கெட் உங்களுக்கு என்ன இருக்குது நல்லா ப்ராஃபிட் ஏறி இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுதான் நிறைய பேர் டவுட். என்ன மிஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் மேஜராக பார்க்க போகிறோம். ஏன்னா முடிஞ்சது நம்ம ஏற்கனவே கொடுத்தோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணாங்க, ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமாவும் பண்ண முடியுமா, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா முடிஞ்சதையே பார்த்துட்டு இருந்தோன்னா வேஸ்ட்டு தான். அதனால் இதுக்கப்புறமா என்ன பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பை பண்ணுறதுக்கு. எப்போதுமே ஒரு கரெக்ஷன் வந்துட்ட பிறகு பை பண்ணுறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரன்னிங் ஃபேஸில் இருக்குது. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். பஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ரன்னிங்கில் இருக்குது. பஸ்ஸு வந்து ஒரு ஸ்டாப் கொடுக்கும்போது லட்சே ஒரு லோ வந்து ஒரு ஸ்டாப் கொடுக்கும்போது அந்த இடத்துல பை பண்ணுறது எப்போதுமே சேஃப். அதனால் இந்த இடத்துல பை பண்ணலாமா, இப்போ ப்ரீவியஸ் லெவலில் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கு. அதனால் அந்த மாதிரி கரெக்ஷன் கொடுத்துட்ட பிறகு நம்ம வந்து பை பண்ணது சேஃபாக இருக்கும். இல்லை நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருந்தால் அது கூட வந்து என்ன பண்ணிடலாம் ஒரு இதுவாக இருந்திருக்கும். இல்லைனா பிரேக் அவுட்லேயும் மிஸ் பண்ணியாச்சு, கரெக்ஷன்லேயும் மிஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வெயிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வருதா பாருங்கள். இன்கேஸ் கரெக்ஷன் வந்துச்சுன்னா பை பண்ணிக்கலாம். கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்றத நான் போட்டு காமிச்சினேன். இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு நான் கரெக்ஷன் போடுறேன். இன்னும் மார்க்கெட் மேலே போகுதுன்னா அப்போ நம்ம ஃபிபோனாக்கி இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்தே கரெக்ஷன் வருதுன்னா எவ்வளோ வரலான்னு பார்த்தீங்கன்னா 0.382னா 4300, 0.5 to 0.658னா அதான் கடைசியில் எங்கே வரைக்கும் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா கிடையாது, இப்போ வேண்டாம். ஒரு கரெக்ஷன் வந்துட்டும். என்னன்னா சில பேர் என்ன யோசிப்பாங்க, சார் இங்கேருந்தே மேலே போயிடுச்சு, மேலே போயிடுச்சுன்னா அவ்வளோதான் மிஸ் பண்ணியாச்சு விட்டுருங்க, நம்ம முன்னாடியே பிடிச்சிருக்கணும்.
பிடிக்கல. இப்போ என்ன பண்ண வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். கரெக்ஷன் வந்தால் பண்ணலாம். ஏன்னா ககன்யானும் நம்ம பார்க்குறோம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது கேஸ் அதோட லான்ச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக இதோட ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும். இது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இது ரெண்டுமே க்ரோயிங் செக்டார் தான். டிஃபென்ஸ் வந்து நம்ம நாளுக்கு நாள் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் இது ஏற தான் செய்யும். ஏன்னா இது வந்து 2018 வந்த ஸ்டாக் தான். லிஸ்ட் பண்ணும்போது 2018 வந்தாங்க. 18 வரும்போது இது மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா வெறும் 18,000 கோடி தான் இருந்துச்சு இதோட மார்க்கெட் கேப். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி கிட்டே இருக்குது. அப்போ எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன கம்பெனி, ஆனால் அவங்க பெரிய கம்பெனி தான், அவங்க லிஸ்ட் ஆகும்போதே பெரிய கம்பெனி தான். ஆனால் சின்னதாக இருந்த மார்க்கெட் கேப் எவ்வளோ பெருசாக க்ரோ ஆகிருக்கு. இதுக்கப்புறமும் க்ரோ ஆகும்னா க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் வந்துட்ட பிறகு என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று இப்படி கரெக்ஷன் வந்துட்ட பிறகு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ஹையெல்லாம் உடைக்கும்ல, அப்போ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரேக் அவுட் ட்ரேடர் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இதை பற்றி வீடியோ வேறு நம்ம நிறைய போட்டிருக்கோம். கேஸ் லிங்க் தரேன், அது கூட பாருங்கள். பிரேக் அவுட் ட்ரேடர் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க. பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணலாம்னா நல்ல ஸ்டாக் தான், இப்போ பண்ண வேண்டாம். அதுக்கான ரிசர்ச்லாம் இருக்குது. ஒரு கரெக்ஷன் வந்துட்ட பிறகு என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இந்த ஸ்டாக் எடுத்தேன்னா, போன வாட்டி வந்து ஒரு ஸ்டாக் விழுந்துச்சு, அதை பற்றி பேசணும். சரி, இந்த வாட்டி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாமே, அதனால் ஏறின ஸ்டாக்கை பற்றி பேசலான்றதுக்காக தான் இந்த ஸ்டாக் எடுத்தேன். இது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த ஸ்டாக் விழுந்திருக்கு, எந்தெந்த ஸ்டாக் ஏறி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நம்ம வந்து ஃபர்தர் கேஸ் ஸ்டடியாக பார்க்கலாம். இப்போ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம டெக்னிக்கல் எடுக்கும் போது அது முன்னாடியே காமிச்சிடுது. நம்ம ஃபண்டமெண்டல்ஸாக இருந்தாலும் சரி, நியூஸாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது அது அப் ட்ரெண்டில் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், ஏற்கனவே பை பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நியூஸ் என்ன வரும், அதை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரைஸ் என்ன பண்ணும், ஏற்றி விடும். இதை தான் வந்து நம்ம இதை காமிக்கணுன்றதுக்காக தான் இப்போ ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ நம்ம டெய்லியும் எதுக்கு போடுறோன்றதுக்காக. எதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஒர்க் ஆகுன்றதுக்காக தான். என்னென்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது இண்டிகேட்டர்ஸும் இந்த விஷயங்களும் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மக்கள் வந்து குழப்பத்தில் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து குழப்பத்தில் இருக்கக்கூடாது. எது ஒர்க் ஆகுது, இத்தனை வருஷம் நம்ம ரிசர்ச்சில் பண்ணி பார்க்கும்போது டெக்னிக்கல்ஸ் ஒர்க் ஆகுது. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்னென்னா, டெக்னிக்கல்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும். அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் மேலே தான் போகணும், டவுன் ட்ரெண்ட்னா மார்க்கெட் கீழே வரணும். கரெக்ஷன் ஒன்று இருக்குது. நிறைய பேர் கரெக்ஷன் தெரியாமலே என்ன பண்ணுறாங்க, அது கீழே வரும்போது டவுன் ட்ரெண்ட் நினச்சி என்ன பண்ணிடுறாங்க, செல் பண்ணிடுறாங்க. கரெக்ஷன் முடிச்சுட்டு மேலே போகணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. டெக்னிக்கல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் காமிக்கிறதுக்காக தான் அந்த ரிவ்யூவும் சரி, நம்ம வந்து டாபிக்ஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே கொடுக்கறதுக்கான ரீசன் இது தான். இன்கேஸ் நீங்களும் டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, வி ஆர் ட்ரேடர்ஸ், வி டீச் பீப்பிள். என்னென்னா, எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும், பேசிக்லேருந்து ஷேர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரெண்டு ஃபிபோனோக்கி வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணுறோன்னா நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் நீங்களும் வேணால் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே கிளாஸஸ் இருக்குது. அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கேஸ் என்ன டீட்டெயில்ஸ் வேணுன்னா அந்த சைடில் இருக்க நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது. இன்கேஸ் மண்டே டு ஃப்ரைடே உங்களால் வர முடியல, சாட்டர்டே கிளாஸஸும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, உங்களால் ஆஃபீஸே வர முடியாது, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளி ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, HAL இன்னும் ஏறுமானா ஏற தான் போகுது. அதுக்கான இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமானா வேண்டாம். அது ஒரு கரெக்ஷன் மாற்றம். கரெக்ஷன் வந்துட்ட பிறகு இன்வெஸ்ட் பண்ணிக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.